ட்விட்டரை கொள்வனவு செய்த எலன் மஸ்க் எக்ஸ் என பெயர் மாற்றி அதில் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். சமீபத்தில் பிரேசிலில் எக்ஸ் தளத்தின் மீது விதிக்கப்பட்ட புதிய தணிக்கை உத்தரவுகளால் எலன் மஸ்க் அங்குள்ள எக்ஸ் அலுவலகத்தை மொத்தமாக மூடி ஊழியர்களை அதிரடியாக நீக்கினார். அலுவலகம் மூடப்பட்டாலும் பிரேசிலில் எக்ஸ் சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் பிரேசில் உச்சநீதிமன்றம் பிரேசிலில் எக்ஸ் தளத்திற்கான சட்ட விவகார பிரதிநிதியை அடுத்த 24 மணி நேரத்தில் நியமிக்க வேண்டும் என்றும் தவறினால் பிரேசிலில் எக்ஸ் தளம் முடக்கப்படும் என்றும் நேற்று உத்தரவிட்டிருந்தது. பிரேசில் உச்ச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை ஏற்க முடியாது என்று எலன் மஸ்க் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதையடுத்து பிரேசிலில் எக்ஸ் தளத்திற்கு தற்காலிக தடை விதித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. 24 மணி நேரத்திற்குள் எக்ஸ் தளத்தை பிரேசிலில் முடக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு தேசிய தகவல் தொடர்பு நிறுவனத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார். கூகுள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோர்களில் எக்ஸ் தளத்தை தடுக்கும் தொழில்நுட்ப தடைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் VPN போன்றவற்றை பயன்படுத்தி எக்ஸ் தளத்தை பிரேசில் மக்கள் பயன்படுத்தினால் $8,874 அபராதம் விதிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். இதையடுத்து பிரேசில் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை எலன் மஸ்க் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் பதிவில் சுதந்திரமான பேச்சு என்பது ஜனநாயகத்தின் அடித்தளம். பிரேசிலில் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு போலி நீதிபதி அதை அரசியல் நோக்கங்களுக்காக அளித்து வருகிறார் என்று பதிவிட்டுள்ளார்.